அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக ஒரு இறை நம்பிக்கையாளன் எந்த இடத்துல தன்னுடைய உயர்வாக காட்டணும், எந்த இடத்துல தன்னை உயர்ந்த அந்தஸ்துள்ளவனாக நினைத்து கொள்ளணும், எந்த இடத்துல தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தணும் என்பதெல்லாம் ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் மார்க்கம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறு சொல்லுவாங்க. அந்த ஹதீஸு சஹீஹ் முஸ்லிமில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லுவாங்க, அல் முக்மினுல் கவியோ ஹைரும் வஹப்பு இலல்லாஹி மினல் முக்மினில் தஈஃபி. பலகீனமான இறை நம்பிக்கையாளனை காட்டிலும் எல்லா விதத்திலும் பலம் பொருந்திய இறை நம்பிக்கையாளன்தான் இறைவனுக்கு மிக பிடித்தமான ஒரு நபர், அதே நேரத்தில் மிக சிறந்த ஒரு நபர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். படைப்பினங்களுக்கு முன்னால் இறை நம்பிக்கையாளன் எப்பொழுதுமே பலம் பொருந்தியவனாக இருக்கணும். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், எல்லா விதத்திலும் அவன் உயர்ந்தவனாக இருக்கணும். அதே நேரத்தில் இறைவன் முன்னால் அந்த உயர்வுங்கிற அந்த ஸ்தானத்தை கொண்டு வந்து விடவே கூடாது. நம்மள்கிட்ட எந்த விதமான ஆட்சி அதிகாரங்கள் இருந்தாலும், எல்லா விதத்தில் உயர்ந்து இருந்தாலும், இறைவனுக்கு முன்னால் நான் அடிமைங்கிற அந்த சிந்தனை மட்டும் ஒரு மனுஷன்ட்டு எப்பொழுதுமே இருக்கணும். நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸு சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதே ஹதீஸை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பாங்க. அதுவும் புகாரி முஸ்லீமில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய ஒரு துன்பமாக இருக்கட்டும், துயரமாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், நோய் நொடிகளாக இருக்கட்டும், ஏன் அவன் நடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் காலில் தைக்கக்கூடிய அந்த முள் தைப்பதாக கூட இருக்கட்டும், இதற்கெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனுஷன் செய்யக்கூடிய அந்த பாவத்தை மன்னித்து அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் இந்த இடத்துல ஒரு மனுஷனை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான்? அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் ஏன் மன்னிக்கிறான்? அவனுக்கு ஒரு சோதனை வரக்கூடிய நேரத்தில் அவன் ஏன் மன்னிக்கிறான்? அவனுடைய கால் பாதத்தில் முள் தைப்பதை கூட இறைவன் ஏன் மன்னிக்கிறான் என்று சொன்னால், அந்தந்த இடத்துல எல்லாம் இறைவன் முன்னால் தன்னுடைய இயலாமை அவன் வெளிப்படுத்துகிறான். எப்பொழுதெல்லாம் இறைவன்ட்டு முன்னால் இயலாமை வெளிப்படுத்தி, இறைவாய் நோயை குணப்படுத்து, என்னுடைய கால்னுடைய வலி என்னை குணப்படுத்து, சோதனைகளை நீக்கு என்று சொல்லுகிறானோ, அப்பொழுதெல்லாம் இறைவன் தன்னை பெரியவனாக நினைத்து கொண்டு இந்த மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நோய் நொடிகள் அனைத்து நீக்குவதோடு மட்டுமல்லாமல் இறைவனை உயர்வுபடுத்தியதற்காண்டி அந்த மனுஷனுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்பதே இந்த ஹதீஸினுடைய கருத்தாகும்.